வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் இங்கிலீஷ் 5 டிடக்டிவ்ஸ் இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லிட்டு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் கொஷின்ஸ் தான், ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேப்ளூ, வேலாயுதம், ஸ்ரீஜித். ரைட் சைடில் இன்ஸ்பெக்டர், ஓல்ட் மேன், டாக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற பேப்ளூக்கு எது ரைட் ஆன்சராக வர முடியும்? இந்த லெசனில் பேப்ளூங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது ஸ்டூடெண்ட்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஸ், கரெக்டாக சொல்லிட்டிங்களே. பேப்ளூங்கிறது ஒரு டாக். பேப்ளூ டாக். ஸோ பேப்ளூக்கும் டாகுக்கும் கோடு போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஷின், வேலாயுதம். வேலாயுதம் அப்படிங்கிற கேரக்டர் என்னவா இந்த லெசனில் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க? அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். வேலாயுதம் இன்ஸ்பெக்டர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஸ்ரீஜித். இந்த பக்கம் ரைட் சைடில் மிச்சம் இருக்கிறது ஓல்டு மேன். ஸ்ரீஜித்தும் ஓல்டு மேனும் தான் மேட்ச் ஆகும். ஆனால் ஸ்ரீஜித் அப்படிங்கிறது ஓல்டு மேன், வயசானவங்க கிடையாது. அந்த ஸ்ரீஜித் அப்படிங்கிற சின்ன பையன் தன்னை ஓல்டு மேனாக டிஸ்கைஸ் பண்ணிக்குவான். அதாவது ஓல்டு மேன் வேஷம் போட்டுக்கிட்டு குற்றங்கள் என்ன நடக்குது, ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தன்னை மாற்றிட்டு இருப்பான். அதனால தான் ஸ்ரீஜித்துக்கும் ஓல்டு மேனுக்கும் மேட்ச் ஆகுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாம். பேப்ளூ டாக். பேப்ளூ டாக். வேலாயுதம் இன்ஸ்பெக்டர். வேலாயுதம் இன்ஸ்பெக்டர். ஸ்ரீஜித் ஓல்டு மேன். ஸ்ரீஜித் ஓல்டு மேன். அடுத்ததா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், பேப்ளூ வாஸ் த டாக் ஆஃப் டேஷ். பேப்ளூ வாஸ் த டாக் ஆஃப் டேஷ். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பாருங்க. பேப்ளூங்கிற டாக் யாருடைய டாக்? ஃபாத்திமாவோட டாகா, ஸ்ரீஜித்தோட டாகா, அமுதாவோட டாகா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. ஸ்ரீஜித்தோட டாக் தான் பேப்ளூ. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஸ்ரீஜித். பேப்ளூ வாஸ் த டாக் ஆஃப் ஸ்ரீஜித். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், த மெசேஜ் வாஸ் டு கேதர் ஆன் டேஷ். த மெசேஜ் வாஸ் டு கேதர் ஆன் டேஷ். அந்த குட்டி பசங்க டிடக்டிவ்ஸ்க்கு ஒரு மெசேஜ் கிடைச்சது இல்லையா? அந்த மெசேஜிலேருந்து எந்த கிழமை கொள்ளையடிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். டியூஸ்டேவா, மண்டேவா, சண்டேவா? அந்த மெசேஜில் என்ன கிழமை மென்ஷன் பண்ணியிருக்கோம்? கரெக்டாக சொல்லிட்டிங்களே, டியூஸ்டே. செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே. த மெசேஜ் வாஸ் டுகெதர் ஆன் டியூஸ்டே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், டேஸ் ஓவர்ஹெட் ஹர் ஃபாதர்ஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன் அபவுட் த ராபரி. யாருடைய அப்பா அந்த ராபரியை பற்றி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க? யார் அதை கேட்டா? ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட், ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸியோட அப்பா தான் இந்த ராபரியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஜெஸ்ஸி. ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததான் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் சொல்லிட்டு 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் டிட் த 5 ஃப்ரெண்ட்ஸ் கால் தெம்செல்ஃப்? வாட் டிட் த 5 ஃப்ரெண்ட்ஸ் கால் தெம்செல்ஃப்? அந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் 5 நண்பர்களும் தங்களை தானே எப்படி அழைச்சிக்கிட்டாங்க, எப்படி கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான ஆன்சர் என்னென்னா, the 5 friends called themselves the 5 detectives or 5D அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டாங்க. The 5 friends called themselves the 5 detectives or 5D. Second question, who disguised himself as an old man? Who disguised himself as an old man? ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேரில் யார் தங்களை வயதானவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டது யார் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்ரீஜித்து தானே. இப்போ அதற்கான ஆன்சரை நம்ம எழுதிடலாம். ஸ்ரீஜித் டிஸ்கைஸ்டு ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் ஓல்டு மேன். ஸ்ரீஜித் டிஸ்கைஸ்டு ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் ஓல்டு மேன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேஸ்? ஹூ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேஸ்? இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேஸ். இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேஸ். ஆமாம், அந்த ராபரி கேஸை யார் இன்சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க? இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் வாஸ் த மெசேஜ் ஆன் த சிட்? வாட் வாஸ் த மெசேஜ் ஆன் த சிட்? அதாவது அந்த சிட்டில் என்ன மெசேஜ் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த மெசேஜ் இன் த சிட் வாஸ் டு டெல் நம்பர் 3 அட் வேக்ஸ் ஒர்க்ஸ் ஆன் டியூஸ்டே. த மெசேஜ் இன் த சிட் was to tell number 3 at waxworks on Tuesday. அதாவது அந்த மெழுகு சிலை செய்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் ராபரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு குறிப்போட எண் 3 அப்படிங்கிறது டியூஸ்டே அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த சீட்டில் எழுதியிருந்தது. அடுத்ததாக 5th கொஷின், ஹூ
guessed the location of the real necklace? Who guessed the location of the real necklace? யார் உண்மையான நெக்லஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க. அமுதா guessed the place of the real necklace. அமுதா guessed the place of the real necklace. அமுதா தான் உண்மையான நெக்லஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சா. Sixth and final question students, will you solve a mystery with friends? Why அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது மர்மத்தை தீர்ப்பீங்களா, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் நீங்கள் தான் கொடுக்கணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், ஐ வில் சால்வ் எ மிஸ்ட்ரி வித் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மர்மங்களை தீர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், தீர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். It gives us adventurous feeling. It gives us adventurous feeling. இந்த உணர்வு எனக்கு எப்படி இருக்குது, நான் பெரிய சாதனை பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்குறாங்க, இல்லை எங்கேயாவது மறைச்சி வச்சுருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறோன்னா அது பெரிய சாதனை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் எஸ், ஐ வில் சால்வ் எ மிஸ்ட்ரி வித் ஃப்ரெண்ட்ஸ், ஐ கிவ் அஸ் அட்வென்ச்சரஸ் ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி நாம் இங்கே எழுதியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பேஜ் நம்பர் 78 இருக்கக்கூடிய ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அந்த எக்ஸசைஸை தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாமே ஹோமோஃபோன்ஸ், அதாவது TO2, TWO2, TOO2 இந்த மூணுத்தையும் எங்கெங்கே பயன்படுத்தலாம், எங்கே எந்த டூ போட்டால் கரெக்டாக அமையும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் 3 பிக்சர்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி குழந்தைகள் சில்ட்ரன்ஸ் விளையாடிட்டுருக்காங்க. அடுத்த பிக்சரில் 2 சாக்லேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று க்ரீன் கலர், ஒரு பிங்க் கலர் சாக்லேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரீ, ஒரு பிக் ட்ரீ இருக்குது. அதற்கு கீழே என்ன எழுதியிருக்காங்க, அந்த டேஷில் நம்ம எந்த டூ போட போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். First, students are going dash school. Students are going dash school. Students இந்த இடத்துல இந்த டேஷில் நம்ம எந்த டூ போடணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்கே போயிட்டுருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால இங்கே நம்ம TO2 அதை தான் நாம் என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல். நெக்ஸ்ட் சாக்லேட்ஸ் பிக்சர்ஸை பார்க்க போகிறோம். அதற்கு கீழே தேர் ஆர் டேஷ் சாக்லேட்ஸ். தேர் ஆர் டேஷ் சாக்லேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அங்கே எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? 2 சாக்லேட்ஸ் இருக்குது. TWO2 இந்த 2வை தான் நாம் எங்கே போட போகிறோம். தேர் ஆர் 2 சாக்லேட்ஸ். தேர் ஆர் 2 சாக்லேட்ஸ். வேறு 2 போட்டால் தப்பாயிடும். இங்கே நம்பர்ஸை மென்ஷன் பண்ணுறதுனால TWO2 தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பெரிய ட்ரீ இருக்குது, அதுக்கு கீழே the tree is dash big. The tree is dash big. இங்கே எந்த டூ போடணும் ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது அந்த மரம் எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பிக் அப்படிங்கிறது இங்கே அட்ஜெக்டிவ்ஸாக வருது. நாம் அட்ஜெக்டிவ்ஸ் முன்னாடி எந்த டூ போட முடியும்? TOO2. ரொம்ப டூ மச்சாக இருக்குது, டூ பிக், ரொம்ப அந்த மரம் பெருசாக இருக்குது. அதனால் TOO2 தான் போடணும். The tree is too big. The tree is too big. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் டிக் த கரெக்ட் வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் அந்த பிக்சரையும் அந்த சென்டென்ஸையும் பார்த்து எந்த டூ வரும் அப்படிங்கிறத கரெக்டாக டிக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்டில் வி லைக் டேஷ் ப்ளே. அந்த பசங்க விளையாடிட்டுருக்காங்க. அப்போ அந்த ப்ளேக்கு முன்னாடி நம்ம என்ன போட முடியும்? டூ, TO2. வி லைக் டு ப்ளே. வி லைக் டு ப்ளே. நெக்ஸ்ட், I ate dash many chocolates. I ate dash many chocolates. இங்கே என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸு? இங்கே ஒரு 2 சாக்லேட் இருந்தால் நம்ம TOO2ன்னு போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே நிறைய சாக்லேட்ஸ் இருக்கிறதுனால TOO2 அதை தான் என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். I ate too many chocolates. Next, I will be coming in dash days. I will be coming in dash days. இதுக்கு ஆன்சர் TOO2, 2 நாட்கள், 2 days. I will be coming in 2 daysனா இன்னும் 2 நாளில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. They went dash the park. They went dash the park. இங்கே ஒரு பார்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுனால பிளேஸ்க்கு முன்னாடி என்ன போடணும்? TO2. They went to the park. They went to the park. நெக்ஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் 2, 2 and 2ன்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த டேஷில் நம்ம எந்த 2 போட்டால் அந்த பேராகிராஃப் கரெக்டாக இருக்கும்னு பார்த்துடலாம். முதல்ல அந்த பேராகிராஃபை ஃபுல்லாக படித்து பார்த்துடலாம்.
Mom had promised dash take Ben and Jill dash the zoo. The dash children were dash excited that they could hardly wait for Saturday dash come. They wanted dash take their baby sister with them, but mom said she was dash young. அதாவது பென் அண்ட் ஜில் அவங்களுடைய அம்மா அந்த 2 பசங்களையும் ஜூவுக்கு கூட்டிகிட்டு போகிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த 2 பசங்களுக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப பரவசமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க எப்போ அவங்க மாமா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா சாட்டர்டே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சாட்டர்டே எப்போ வரும், சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த 2 பசங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பேபி சிஸ்டர் நம்ம பாப்பாவையும் கூட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா பாப்பா ரொம்ப யங்காக இருக்கா, ரொம்ப சின்னவளாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃப்க்கு எந்த 2 எங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நம்ம இப்போ கரெக்டாக ஃபில் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். Mom had promised to take Ben and Jill to the zoo. அந்த ஜூங்கிறது பர்டிகுலர் பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுனால TO2 அப்படிங்கிறது போடுறோம். இங்கே டேக் முன்னாடியும் 2 தான் என்ன பண்ணணும் போடணும். Mom had promised to take Ben and Jill to the zoo. அடுத்ததா the dash children, அங்கே 2 சில்ட்ரன் இருக்காங்க, அதனால் 2 போட போகிறோம். TWO அந்த 2வை போட போகிறோம். The 2 children were too excited ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அப்போ 2 TWO2 இங்கே போடணும். The 2 children were too excited that they could hardly wait for Saturday dash come. சாட்டர்டே எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக? சாட்டர்டேக்காக வெயிட் பண்ணுறாங்க. to come, ஸோ TO2 கம்னு போடணும். They wanted dash to their baby sister with them. அவங்களோட பேபி சிஸ்டரையும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. to take TO2 take their baby sister with them. But mom said she was dash young, too young. அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குது. too young, யங்குங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம TWO2 தான் என்ன பண்ணணும் போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எந்த 2 எங்கே போடணுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.